ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே பணம் இரட்டிப்பு மோசடி வழக்கில் கோயில் பூசாரி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கஷ்டத்தில் கோயிலுக்கு வரும் பக்தர்களை குறிவைத்து கூட்டாளிகள் மூலம் மோசடியை அரங்கேற்றி வந்த பூசாரி சிக்கியது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தேர்பேட்டையில் வசிப்பவர் 55 வயதான மாதம்மாள். இவர் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய கணவர் பிரிந்து சென்றுவிட்டார். மகன் மகள் உள்ளார்கள். கணவர் பிரிந்த மன கஷ்டத்தில் இருந்துள்ளார். மேலும் மகன் மகளை கல்லூரியில் படிக்க வைக்க பண கஷ்டத்திலும் சிரமப்பட்டுள்ளார். இந்நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பு தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள பல்கேரி கிராமத்தில் காளியம்மாள் கோயில் உள்ளதாகவும், கோயிலுக்கு சென்றால் மன கஷ்டம் பண கஷ்டம் தீரும் எனவும் அங்கு பூசாரியாக உள்ள 65 வயது ரவி என்பவர் குறி சொல்வதாகவும் நண்பர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதை அறிந்த மாதம்மாள் காளியம்மன் கோயிலுக்கு சென்று பூஜையில் கலந்து கொண்டுள்ளார். அப்போது அங்கு பூஜைக்கு வந்திருந்த அஞ்சட்டியை சேர்ந்த பிரபு, குட்டி என்ற நஞ்சுணன், அர்த்தகூரை சேர்ந்த முனிகிருஷ்ணன் ஆகியோர் சாமியார் ரவியிடம் கருப்பு கலர் பணம் உள்ளதாகவும், அதை சில ரசாயனங்களை கலந்து அதில் நனைத்தால் அது ரூபாய் நோட்டுகளாக மாறிவிடும் என மாதம்மாளிடம் கூறியுள்ளனர். அதை தாங்கள் வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அது எப்படி என கேட்டபோது அவர்கள் வைத்திருந்த கருப்பு தாளை ரசாயன கரைசலில் போட்டு காண்பித்துள்ளனர். அதில் ஒன்று 500 ரூபாய் நோட்டாக மாறியுள்ளது. சந்தேகம் இருந்தால் வெளியே கொடுத்து மாற்றிக்கொள்ளுமாறு கூறி அந்த படத்தை கொடுத்துள்ளார். 50,000 கொடுத்தால் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கருப்புத்தாள் கொடுப்பதாக கூறியுள்ளனர். அவர்கள் கொடுத்த 500 ரூபாய் நோட்டை கடையில் கொடுத்தபோது எந்த சந்தேகமும் இல்லாமல் கடைக்காரர் வாங்கியுள்ளார். அதனால் மாதம்மாளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பிரபு, குட்டி, முனிகிருஷ்ணனிடம் 50,000 ரூபாயை கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி மாதம்மாள் கொடுத்துள்ளார். மூவரும் பணத்தை வாங்கிக் கொண்டு பேப்பரில் சுற்றிய 2 கட்டு கருப்பு பேப்பரை கொடுத்துள்ளனர். அதற்குண்டான ரசாயனத்தை பின்னர் கொடுப்பதாக தெரிவித்துள்ளனர். அதன் பின் அவர்களை தொடர்பு கொண்டபோது சரியாக பதில் கூறாமல் இருந்துள்ளனர். இது குறித்து உள்ளூரில் உள்ள பெரியவர்களிடம் மாதம்மாள் கூறியபோது அது மோசடி என அவர்கள் தெரிவித்து போலீசில் புகார் அளிக்குமாறு கூறியுள்ளனர். உடனடியாக மாதம்மாள் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மாவட்ட எஸ்பி தங்கதுரை உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் பூசாரி ரவியை பிடித்து விசாரித்ததில் இவர் கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களின் கஷ்டங்களை தெரிந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தால் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை ஏற்படுத்தி வந்துள்ளார். மேலும் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தி வந்துள்ளார். கஷ்டத்தில் இருப்பவர்களை பிரபு, குட்டி, முனிகிருஷ்ணன் மூலம் பணம் இரட்டிப்பு ஆசை காட்டி மோசடி செய்தது தெரிய வந்தது. மாதம்மாளிடம் பணம் கஷ்டத்தை தெரிந்து கொண்டு இரட்டிப்பு ஆசை காட்டி ஏமாற்றியதாகவும், அதேபோல் 10க்கும் மேற்பட்ட பக்தர்களை ஏமாற்றியதும் தெரிய வந்துள்ளது. கருப்பு தாள் கொண்ட நோட்டு கட்டுக்கு இடையில் ஒரு அசல் ரூபாய் நோட்டில் கருப்பு பவுடரை பூசி வைத்திருப்பதும், ஏமாறும் பக்தர்களிடம் அந்த நோட்டை ரசாயனத்தில் நனைத்தது என நம்ப வைத்து ஏமாற்றியதும் தெரிய வந்தது. இதையடுத்து பூசாரி ரவி, அவரது கூட்டாளிகள் குட்டி, முனிகிருஷ்ணன் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள பிரபுவை தேடி வருகின்றனர். இதுபோல ரசாயன கரைசலில் நனைத்தால் கருப்புத்தாள் வெள்ளையாகும் என கூறுபவர்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.